ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரளா ஸ்பெஷல் உன்னியப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 3 கிளாஸ் அளவில் பச்சரிசி எடுத்துருக்குறேன். இது ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு 2 பூவம்பழம் எடுத்துருக்குறேன். இதையும் சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெல்லம் பாகு காய்ச்சி எடுத்துடலாம். இந்த 3 கப் அரிசிக்கு 1/2 கிலோ கிட்ட வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை லைட்டாக கரைச்சி விட்டுறலாம். ஒரு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வர தேவையில்லை. ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே இறக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ். இப்போது ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு சின்ன சின்னதாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுறலாம். இந்த மாதிரி தேங்காய் ஃப்ரை ஆனோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மாவில் நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி இல்லைன்னா மாவு அரைக்கும் போதே 3-4 ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வச்சு 3-4 மணி நேரம் புளிக்க விட்டுருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ குழிப்பணியார கல்லில் நெய் விட்டுறேன். நான் கொஞ்சமாக ஆப்ஷனல் தான், நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயை விட்டுறலாம், உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி குழி நிறையிற அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை ஊற்றிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துடலாம். நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் நல்லா ஆனதுக்கப்புறம் அப்படியே எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அப்படியே எடுத்துடலாம். இதை 3-4 நாள் வரைக்கும் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்பப்போ கூட 1 வீக் அளவில் சுட்டு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான உன்னியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.